இனி ஈரானுக்கு எதிராக வரப்போகும் போரானது சாதாரண போர் அல்ல. இது ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய மத போராகும். ஈரானுக்கு எதிரான இந்த மத போரிலே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என ஈரானுக்கு எதிரான போரை மத போராக அறிவித்த அமெரிக்க செனட்டர். ஈரானிய உச்ச தலைவருடைய அதிரடியான அறிவிப்புகளும் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்கான திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களும் மத்திய கிழக்கில் ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் வெடிமருந்துகளையும் குவித்து வரும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே அவசரமாக களமிறக்கப்படும் F-35 போர் விமானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக தயார்படுத்தும் அமெரிக்காவும் மீண்டும் ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பிக்குமாறு கோரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய கோமாளி ரீசா பஹலவியும் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட கல்லறைகளும் ஈரானிய இராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான அதிரடியான நடவடிக்கைகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் கலவரக்காரர்களும் பயங்கரவாதிகளும் ஈரான் அதன் கடைசி மூச்சை சுவாசிக்கின்றது. ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலே உள்ள பல நகரங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றி விட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரண்டுள்ளார்கள். ஈரானிய அரசாங்கத்தை முழுமையாக வீழ்த்துவதற்காக வீதிகளிலே களமிறங்கியுள்ளார்கள். ஈரானுக்குள்ளே ஜென்செட் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. ஈரானிய இளைஞர்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக களமிறங்கிவிட்டார்கள். இதற்கு பிறகு ஈரானிய அரசாங்கத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. ஈரானிய அரசாங்கம் அதனுடைய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு முழுமையாக வீழ்த்தப்பட போகின்றது என கடந்த 3 வாரங்களாக அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் செய்திகளையும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் போலியான செய்திகள் என்றும் மிகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்றும் நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இது ஊடகங்களின் மூலமாக நடைபெறக்கூடிய மென்மையான போராகும். இந்த பிரச்சாரங்கள் ஜியோனிச ஆக்கிரமிப்பின் நலன்களுக்காக மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரங்களாகும் என காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் தமிழ் பேசும் சமூகங்களில் அதிகளவானோர் இவற்றை நம்பவில்லை. ஆனால் தற்போது போலி பிரச்சாரங்களை மேற்கொண்ட மிகைப்படுத்திய செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களே ஈரானுக்குள் கலவரங்கள் வெற்றிகரமாக முடக்கப்பட்டுவிட்டன. ஈரானிய அரசாங்கம் வலுவாகவும் உறுதியோடுமே செயற்படுகின்றது. ஈரானிய இராணுவம் திறம்பட வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்த முடியாது என செய்திகளையும் தகவல்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். இதன் மூலமாக இவர்கள் ஆரம்பத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் போலி செய்திகள் மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் என்பதனை தற்போது அவர்களே உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதே போன்று இந்த போலி செய்திகளையும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளையும் நம்பிவிட்டு என்னுடைய காணொளிகளுக்கு கீழால் விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் தற்போது நீங்கள் கேட்ட அதே போலி செய்திகளையும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளையும் மீண்டும் கேட்டு பாருங்கள். உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். எனவே எப்போதும் களத்தினுடைய உண்மையான நிலைமைகளும் உண்மையான செய்திகளும் நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட்டே தீரும். உண்மையான நிலைமைகளை ஒரு பொழுதும் அதிக நாட்களுக்கு மூடி மறைக்க முடியாது. மேலும் இவ்வாறான ஊடக பிரச்சாரங்கள் மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சாரங்கள் அனைத்தும் ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு சார்பான மென்மையான போரின் ஒரு பகுதி என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஈரானுக்குள்ளே ஈரானிய IRGC இராணுவத்தினரும் பெசிச் படைப்பிரிவினரும் தரமான அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு தெருவாகவும் ஒவ்வொரு வீடாகவும் சென்று கலவரக்காரர்களையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய புள்ளிகளையும் ஜியோனிச கைக்கூலிகளையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். இதுவரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக கடந்த 3 தினங்களுக்குள் மாத்திரம் 15,000க்கும் அதிகமான கலவரக்காரர்களும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய புள்ளிகளும் ஜியோனிச கைக்கூலிகளும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பவர்களில் அதிகமானோர் தற்போது உயிரோடு இருக்கின்றார்களா அல்லது இல்லையா என்பதனை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சில சர்வதேச நிறுவனங்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. ஈரானிய இராணுவமும் பசிச் படைப்பிரிவினரும் ஒட்டுமொத்த ஈரானையும் திறம்பட சுத்தம் செய்து வருகின்றார்கள். மேலும் இந்த உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் ஜியோனிச கைக்கூலிகளையும் ஈரானுக்குள் இருந்து முழுமையாக துடைத்தெறிவதற்கு ஈரானிய இராணுவத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு
வாய்ப்பாகவும் இது பார்க்கப்படுகின்றது. அத்தோடு பல பயங்கரவாத குழுக்களின் தலைவர்களையும் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு கீழால் இயங்கக்கூடிய மிக முக்கியமான தளபதிகளையும் ஈரானிய இராணுவத்தினர் கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றார்கள். இதற்கமைவாக ஈரானினுடைய கிலான் மாகாணத்தில் 50க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்களுடைய தலைவர்களையும் தளபதிகளையும் கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். மேலும் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பல ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றியும் வருகின்றார்கள். அத்தோடு நேற்றைய காணொளியில் ஒரு முக்கியமான விடயத்தினை பதிவிடுவதற்கு தவறிவிட்டேன். அதாவது ஈரானிய இராணுவத்தினரும் பெசிச் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து ஈரானின் தெற்கு பிரதேசமான புஷர் பிரதேசத்திலே மிகப்பெரிய ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 60,000க்கும் அதிகமான ஆயுதங்களையும் கத்தி மற்றும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றியுள்ளார்கள். ஈரானின் தெற்கு பிரதேசத்திலே உருவாக்கப்பட்டிருந்த ரீசா பஹலவியின் வலைமைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்பட்டதற்கு பின்பே இவர்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத களஞ்சிய சாலையையும் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் இந்த 60,000க்கும் அதிகமான ஆயுதங்கள் ஈரானிய கலவரக்காரர்களுக்கும் வன்முறையாளர்களுக்கும் பகிர்ந்தளிப்பதற்காகவே களமிறக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் ஈரானினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாகவே ஈரானுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது பாகிஸ்தானினுடைய மேற்கு பிரதேசத்திலும் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலும் பல பயங்கரவாத குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன. ஜெய்ஷல் அதில் பயங்கரவாத குழு மற்றும் ISIS பயங்கரவாத குழுக்களும் செயற்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத குழுக்கள் மூலமாகவே குறித்த ஆயுதங்கள் ஈரானுக்குள் நகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த ஆயுதங்களை ஈரானினுடைய கிழக்கு பிரதேசத்திலிருந்து தெற்கு பிரதேசமான புஷர் பிரதேசம் வரையில் கொண்டு வந்த பல ட்ரக் டிரைவர்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளார்கள். இந்த ஆயுதங்களை பரிமாற்றுவதற்காக இவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து வலையமைப்புகளையும் முழுமையாக கண்டுபிடித்து தட்டி தூக்கியுள்ளார்கள். அத்தோடு குறித்த ஆயுத பரிமாற்றம் தொடர்பாக ஈரானிய அரசாங்கம் பாகிஸ்தானிய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருப்பதாகவும் இதற்கு பதிலடியாக இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தெஹ்ரானுக்குள்ளும் இன்னும் ஏனைய பிரதேசங்களிலும் ரகசியமாக செயற்படக்கூடிய MEK பயங்கரவாதிகளையும் ஈரானிய இராணுவத்தினர் கைது செய்துள்ளார்கள். இதிலே மிக முக்கியமாக 2 MEK பயங்கரவாதிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் தெஹ்ரானிலே ஒரு பாதுகாப்பான வீச்சையும் அமைத்துள்ளார்கள். இந்த வீச்சிலிருந்து தான் எல்லாவிதமான திட்டங்களையும் வகுத்துள்ளார்கள். மேலும் இவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் ஜெர்மனியில் இருந்து வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானிய இராணுவத்தினர் இவர்களையும் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலையமைப்புகளையும் முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். அதே போன்று ஈரானின் வடமேற்கு பிரதேசமான டப்ரிஸ் பிரதேசத்திலும் 200க்கும் அதிகமான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய மேற்கெல்லை பிரதேசத்தினூடாக ஆயுத கடத்தல்களை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு கலவரக்காரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை பரிமாற்றிய பல முக்கியமான புள்ளிகள் தற்போது ஈரானிய போலீசாரிடம் சரணடைந்து வருகின்றார்கள். ஈரானினுடைய மேற்கெல்லை பிரதேசத்திலே அதிகளவான IRGC இராணுவம் களமிறக்கப்பட்டு பயங்கரவாத குழுக்களும் கலவரக்காரர்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு வருகின்றார்கள். ஈரானிய மேற்கு எல்லை பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய மேற்கு எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பயங்கரவாதிகளும் கலவரக்காரர்களுமே மசூதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அதிகளவான குர்ஆன் பிரதிகளையும் தீயிட்டு கொளுத்தினார்கள். இதனால் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கலவரக்காரர்களையும் ஜியோனிச கைக்கூலிகளையும் ஈரானிய இராணுவத்தினர் கொத்தாக தட்டி தூக்கி அவர்களுக்கான மரண தண்டனையையும் நிறைவேற்றி வருகின்றார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான கலவரக்காரர்களும் ஆயுத கடத்தல்காரர்களும் ஈரானிய பாதுகாப்பு படையிடம் சரணடைந்து வருகின்றார்கள். தங்களுடைய உயிரை யாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு சரணடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு கடந்த 4 நாட்களுக்குள்ளே ஈரானின் மேற்கு பிரதேசத்தினூடாக களமிறங்கியிருந்த அதிகளவான பயங்கரவாதிகளும் கலவரக்காரர்களும் ஈராக்கின் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தினூடாகவும் துருக்கி எல்லை பிரதேசத்தினூடாகவும் தப்பிச் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய இராணுவம் ஒவ்வொரு வீடாகவும் தெருவாகவும் சுத்தம் செய்து வருவதனால் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பயங்கரவாதிகளும் கலவரக்காரர்களும் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் மற்றும் துருக்கி எல்லை பிரதேசத்தினூடாக தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானுக்குள்ளே எஞ்சிருக்கக்கூடிய கலவரக்காரர்களில் அதிகமானோர் என்ன செய்வதென்று தெரியாமல் ஈரானிய இராணுவத்திடமும் சரணடைய முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக வீதிகளில் களமிறங்கி வன்முறைகளை தூண்டியவர்களில் அதிகமானோர் தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் தற்கொலை செய்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அதே போன்று இந்த கலவரங்களிலும் வன்முறைகளிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய பஹாய் சமூகத்தை சேர்ந்த மிக முக்கியமான உளவாளிகளை கைது செய்திருப்பதாக ஈரானிய உளவுத்துறையினர் அறிவித்துள்ளார்கள். நாங்கள் கலவரங்களின் போது நாசவேலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பஹாய் சமூகத்தை சேர்ந்த மிக முக்கியமான 30க்கும் அதிகமான உளவாளிகளை கைது செய்துள்ளோம். இந்த பஹாய் சமூகத்தினுடைய உளவு பிரிவு மையம் மஷாட் பிரதேசத்திலேயே இருந்துள்ளது. மஷாட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலேயே இவர்கள் திட்டமிட்டு செயற்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கியுள்ளது. மேலும் ஈரானுக்குள்ளே 250க்கும் அதிகமான மசூதிகள் தாக்கப்படுவதற்கும் அல் குர்ஆன் பிரதிகள் எரிக்கப்படுவதற்கும் இவர்கள் தான் காரணம். மேலும் நாங்கள் இவர்களுக்கான உச்ச தண்டனைகளையும் நிறைவேற்றப் போகின்றோம் என ஈரானிய உளவுத்துறையினர் அறிவித்துள்ளார்கள். அதாவது பஹாய் சமூகத்தினுடைய தலைமையகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா பிரதேசத்திலேயே இருக்கின்றது. அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கின்றன. ஈரானுக்குள் இருந்து இவர்கள் அடித்து விரட்டப்பட்டதற்கு பின்பு இவர்களுடைய தலைவர்கள் ஈரானிலிருந்து விரட்டப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி எல்லாவிதமான உதவிகளையும் மேற்கொண்டுள்ளது. இவ்வாறு இந்த பஹாய் சமூகத்தினை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்குள் பல உளவு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. எனவே தற்போது இந்த பஹாய் சமூகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகளவான உளவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களுக்கு விரைவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகின்றன. அத்தோடு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான ஆதரவு பெற்ற பஹாய் சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்களையும் முழுமையாக தட்டி தூக்குவதற்கான வேலை திட்டங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று இரவு ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். மேலும் இந்த உரையினுடைய சுருக்கத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். ஈரானுக்குள்ளே அமைதியின்மையை ஏற்படுத்தி ஈரானுக்குள்ளே வன்முறைகளை அதிகரித்து இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஈரானை அடிப்பணிய செய்வதற்காகவே அமெரிக்கா இந்த திட்டங்களை வகுத்திருந்தது. அமெரிக்காவினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய இந்த திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்களை ஈரானிய மக்கள் முறியடித்து விட்டார்கள். நிச்சயமாக ஈரானிய தேசம் தேச துரோகிகளுடைய முதுகெலும்பை உடைத்து விட்டது. ஈரானிய நாடு அமெரிக்காவை தோற்கடித்தது. ஈரானியர்கள் அமெரிக்காவை தோற்கடித்தார்கள். இது உண்மைதான். ஆனால் இது போதாது. நாங்கள் தேச துரோகிகளையும் தேச துரோக செயல்களையும் முழுமையாக முடக்கினோம். ஆனால் இது போதாது. இதற்கு அமெரிக்காவே முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். ஈரானுக்குள்ளே ஏற்பட்ட கலவரங்களுக்கும் வன்முறைகளுக்கும் இதனால் ஏற்பட்ட சேதங்களுக்கும் அமெரிக்காவே பொறுப்பு கூற வேண்டும். மேலும் அமெரிக்காவை பொறுப்பு கூற வைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் நாட்டை போருக்கு இட்டு செல்லவில்லை. ஆனால் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய குற்றவாளிகளை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டு வைக்கப் போவதில்லை. அதே போன்று உள்நாட்டு குற்றவாளிகளை விட மிகவும் மோசமானவர்கள் சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய குற்றவாளிகள். மேலும் நாங்கள் சர்வதேச குற்றவாளிகளையும் விட்டு வைக்கப் போவதில்லை. தேச துரோகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு குற்றவாளிகளை போன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளையும் நாங்கள் ஒரு பொழுதும் விட்டு வைக்கப் போவதில்லை. இறைவனின் உதவியோடு ஈரானும் ஈரானிய மக்களும் தேச துரோகத்தினுடைய முதுகெலும்பை உடைத்ததை போன்று சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய தேச துரோகிகளுடைய முதுகெலும்பையும் உடைக்க வேண்டும். சர்வதேச குற்றவாளிகளின் முதுகெலும்பையும் உடைக்க வேண்டும். மேலும் நாங்கள் இந்த குற்றவாளிகளின் முதுகெலும்பை நிச்சயமாக உடைப்போம் என ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு கோமாளி ரீசா பஹலவி இன்றைய தினமும் நாளைய தினமும் மீண்டும் ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரண்டு ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை அணிதிரட்ட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஈரானிய மக்களும் இளைஞர்களும் அதிகமாக அணிதிரண்டு ஈரானிய வீதிகளில் களமிறங்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் கோமாளி ரீசா பஹலவியினுடைய அழைப்புகளையும் கோரிக்கைகளையும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய கலவரக்காரர்களின் வன்முறையாளர்கள் கல்லறைகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. மேலும் ரீசா பஹலவியினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஈரானுக்குள்ளே இன்னும் பல கல்லறைகளும் காத்துக் கொண்டிருக்கின்றன. அத்தோடு ரீசா பஹலவியின் மகள் சமூக ஊடக வலைத்தளத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்கப் போவதில்லை என அதிகளவான ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான இளைஞர்கள் தற்போது தற்கொலை செய்து வருகின்றார்கள். ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது. இதனால் எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதனால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றோம் என அதிகளவான எங்களுடைய ஆதரவாளர்கள் தற்கொலை செய்து வருகின்றார்கள் என கோமாளி ரீசா பஹலவியினுடைய மகள் தெரிவித்துள்ளார்.
அடுத்து கடந்த புதன்கிழமை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபுக்கு குறுந்தகவல் ஒன்றை அனுப்பியுள்ளார். நாங்கள் தற்போது மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதிலிருந்து பின்வாங்கிவிட்டோம், ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிரான அதிகளவான மரண தண்டனைகளை நிறுத்திவிட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தினார் என அதிகளவான அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஈரானிய களத்திலே CIA உளவு பிரிவு மொசாட் உளவு பிரிவும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தோல்வியை மறைப்பதற்காகவே இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் இவை தொடர்பாக ஈரானினுடைய தலைமை வழக்கறிஞர் அலி சாலிஹி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 800க்கும் அதிகமான மரண தண்டனைகளை நாங்கள் ரத்து செய்து விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் மிகப்பெரிய பொய்யாகும். ஈரானுக்குள்ளே அமைதியின்மையை விதைத்த கலவரக்காரர்களையும் வன்முறையாளர்களையும் நாங்கள் விட்டு வைக்கப் போவதில்லை. சட்ட ரீதியாக அவர்களுக்கு உச்ச தண்டனைகளை வழங்குவோம். மேலும் அனைவருக்கும் நாங்கள் தண்டனைகளை முழுமையாக நிறைவேற்றுவோம் என ஈரானினுடைய தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அடுத்து மத்திய கிழக்கிலே அமெரிக்காவினுடைய தயார்படுத்தல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. இன்னும் 4-5 நாட்களுக்குள் அமெரிக்காவினுடைய 6 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை வந்தடைந்துவிடும். மேலும் அமெரிக்காவினுடைய உளவு விமானங்களும் உளவு ட்ரோன்களும் முழுமையாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் களமிறக்கப்பட்டுள்ளன. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ஈரானை முழுமையாக கண்காணித்து வருகின்றன. மேலும் செங்கடல் பிரதேசத்திலும் லெபனானு கர்ஹாமையிலும் அமெரிக்காவினுடைய உளவு விமானங்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டு அனைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐரோப்பாவினுடைய உளவு விமானங்களும் போர் விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி விரைகின்றன. ஐரோப்பா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை விரைவாக மேற்கொண்டு வருகின்றது. பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க இராணுவ தளத்திலும் கத்தாரின் அல் உதைத் விமான கட்டளை தளத்திலும் அமெரிக்காவினுடைய சரக்கு விமானங்கள் தொடர்ச்சியாக களமிறக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அவசரமாக 3 F-35 போர் விமானங்களை அனுப்பி வைத்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான F-35 போர் விமானங்களை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது அவசரமாக அதிகளவான F-35 போர் விமானங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வருகின்றது. மேலும் ஈரானினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேல் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சருக்கு தெரிவித்திருப்பதாக வல்லா ஊடகமும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி நாளைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே களமிறங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாட் பேட்டரிகளையும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீள் நிரப்புவதற்கான ஏவுகணைகளையும் அமெரிக்கா அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறக்கி வருகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானின் பதிலடி தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் இஸ்ரேல் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் பொலிட்டிகோ ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் அதனுடைய புதிய தலைமையை தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு நாட்டின் தலைவராக தற்போதைய ஈரானிய தலைவர் ஒரு குற்றவாளியாகவே இருக்கின்றார். அவர் பொதுமக்களை கொன்று குவிக்கின்றார். ஈரானிய தலைமை வன்முறையிலேயே பயணிக்கின்றது. அவர் ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதராகவே இருக்கின்றார். இந்த நோய்வாய்ப்பட்ட மனிதரால் ஈரானை நிர்வகிக்க முடியாது. இந்த தோல்வியுற்ற தலைமை காரணமாக ஈரான் ஒரு மோசமான நாடாகவே மாறிவிட்டது என நேற்றிரவு பொலிட்டிகோ ஊடகத்திடம் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் டென் ஷேபியோ இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஈரானிய உச்ச தலைவர் கமேனியை இலக்கு வைத்திருப்பதனை உறுதி செய்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய உச்ச தலைவருக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார். ஏனென்றால் ஈரானினுடைய கமேனி அவருடைய உரைகளிலும் அறிக்கைகளிலும் டொனால்ட் ட்ரம்பை கேலி செய்கின்றார். இது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈகோவை தூண்டி விட்டுள்ளது. மேலும் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்கே டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க இராணுவமும் திட்டமிட்டு வருகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் டென் ஷேபியோ தெரிவித்துள்ளார். அதே போன்று அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாகுவோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய தலைவர் அவருடைய இறுதி தருணத்தில் இருக்கின்றார். ஈரான் அதனுடைய இறுதி தருணத்தில் இருக்கின்றது. இது மிகவும் முக்கியமானதாகும். நாங்கள் மிகவும் முக்கியமான போரையே எதிர்நோக்கப் போகின்றோம். இந்த போர் ஒரு சாதாரண போர் அல்ல. இது ஒரு மிக முக்கியமான போராகும். நாங்கள் இப்போது மேற்கொள்ள போகும்
போகும் இந்த மிக முக்கியமான போர்தான் மத்திய கிழக்கினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றது. மத்திய கிழக்கு இன்னும் 1000 வருடங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதனை நாங்கள் தற்போது மேற்கொள்ள போகும் போரே தீர்மானிக்கப் போகின்றது. ஏனென்றால் ஈரானுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்ள போகும் இந்த மிகப்பெரிய போர் ஒரு மிக முக்கியமான மதப்போராகும். இந்த மதப்போரிலே யார் வெற்றி பெறப் போகின்றார்கள்? நிச்சயமாக இந்த மதப்போரில் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகின்றோம். இதனால் இந்த மதப்போரில் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் தயாராக இருங்கள் என அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். அதே போன்று மொசாட் உளவு பிரிவின் தலைவரோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதற்கு பின்பு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானியர்களும் ஈரானிய தலைவர்களும் ஸ்மார்ட்டாகவும் புத்திசாதுரியமாகவும் சிந்திப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் தான் அவர்களை விட ஸ்மார்ட்டானவர்கள். நாங்கள் ஈரானியர்களை விட ஸ்மார்ட்டானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கின்றோம். மேலும் இதனை விரைவில் அறிந்து கொள்வீர்கள் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பிற்படுத்திய தாக்குதலை தற்போது மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றது. அதுவும் நான் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்காகவே இவர்கள் அனைத்து திட்டங்களையும் வகுத்து வருகின்றார்கள். மேலும் ஈரானும் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.